ஜெம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாள் எதற்காக கொண்டாடப்படுகிறது? அதனால் ஏற்படக்கூடிய சமூக பொருளாதார பண்பாட்டு வளர்ச்சி நன்மைகள் ஆகியன குறித்து இப்போது பார்க்கலாம். ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் அமாவாசை நாளில தீபாவளி திருநாள் வருகிறது. வடநாட்டிலும் சக ஆண்டு கணக்கின்படி அஸ்வின மாதம் அமாவாசை நாளில தீபாவளி கொண்டாடப்படுகிறது. திருமால் வராசு அவதாரம் எடுத்திருந்த போது அவரின் இரு மனைவியருள் ஒருவரான பூமாதேவிக்கு பிறந்த மகன்தான் நரகாசுரன். அவன் தனக்கு யாராலும் இறப்பு நேரக்கூடாது என்று கூறி பிரம்மனை நோக்கி கடுந்தவம் புரிந்ததாகவும், அப்போது தோன்றிய பிரம்மன் பூமியில் பிறந்த யாவரும் என்றாவது ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும் என்று கூறியதாகவும் புராண கதை நமக்கு சொல்லப்படுகிறது. இதனால எந்த தாயும் தான் பெற்ற மகனை கொல்ல மாட்டாள் என நினைத்த நரகாசுரன் தன் தாயால் மட்டுமே தன்னுடைய மரணம் நிகழ வேண்டும் என வரம் வேண்டி பெற்றதாக புராண கதை சொல்லப்படுகிறது. நரகாசுரன் ஏராளமான பெண்களை சிறைப்பிடித்து துன்புறுத்தி வந்த நிலையில அவனுடைய கொடுமைகள் தாங்காமல் முறையிட்டவர்களின் வேண்டுதலை ஏற்று திருமால் அவனை அழிப்பதற்காக தன்னுடைய மனைவியான பூமாதேவியுடன் செல்கிறார். இதை முன்கூட்டியே அறிந்த நரகாசுரன் ஓர் அம்பை எய்கிறான். அந்த அம்பை திருமால் மீது தைக்க விடாமல் தன்னுடலில் வாங்கிக் கொள்கிறாள். பூமாதேவி பின்னர் அதே அம்பை எடுத்து நரகாசுரனை வதம் செய்கிறார். அவனிடம் சிறைப்பட்டிருந்த பெண்கள் எல்லோரும் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. தீய பாவை ஒளிந்த அந்த நாளையே தீபாவளியாக கொண்டாடுவதாக ஒரு கதை உண்டு. இதே போல தசரதனிடம் கையேந்தி பெற்ற வரத்தின்படி ராமனை 14 ஆண்டுகள் காட்டுக்குள் அனுப்பியதாகவும், அவ்வாறு காட்டில் வாழ்ந்த ராமன், சீதை, லக்ஷ்மணன் ஆகியோர் காட்டு வாழ்க்கை முடிந்து மீண்டும் நாடு திரும்பிய போது அவர்களை வரவேற்கும் வகையில அயோத்தி நகரத்தில் மக்கள் அனைவரும் வீடுகளில் ஒளி விளக்கேற்றி கொண்டாடியதாகவும் ஒரு கதை கூறப்படுகிறது. தீபாவளி என்பதை தீபம் பிளஸ் ஆவலி என பிரித்தால் தீபங்களின் வரிசை என பொருள்படுகிறது. வரிசையாக விளக்கேற்றி கொண்டாடக்கூடிய நாளே தீபாவளியாகும். தீப ஒளி திருநாள் என்றும் கூறுகின்றனர். தீபாவளியை இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்தர்கள் என 4 மதத்தினரும் கொண்டாடுகின்றனர். இதனால் இந்தியா, வங்கதேசம், தாய்லாந்து, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலும் உலகெங்கும் இந்தியர்கள் வாழக்கூடிய நாடுகளிலும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டுல தீபாவளி திருநாள் ஐப்பசி அமாவாசை நாளில் மழைக்காலத்துல வருகிறது. பொதுவாகவே மாலை கருக்களில் வீடுகளிலும் விளக்கேற்றுவது தமிழருடைய வழக்கம். அதுவும் ஐப்பசி மாதம் மழைக்காலங்கள்ல முன்கூட்டியே இருட்டிவிடும். அமாவாசை நாளில் காரிருளாக இருக்கும் என்பதால் மழைக்காலத்தில் ஊர்ந்து திரியும் கொடிய நச்சுயிரிகளின் நடமாட்டத்தினை அறிந்து அவற்றிடமிருந்து தற்காத்து கொள்ள வீடுகளில் விளக்கேற்றி இருக்க வேண்டும் என்று கருத வேண்டியுள்ளது. தீபாவளி ஆரியர்களின் திருநாள் என்றும் அதை தமிழர்கள் கொண்டாடக்கூடாது என்றும் ஒரு சாரார் கூறி வருகின்றனர். ஆசிரியர்களின் வருகைக்கு முன்பே ஒளியின் மூலங்களான ஞாயிறு, திங்கள், மின்னல் ஆகியவற்றை தமிழர் வணங்கியிருக்காங்க. ஞாயிறு போற்றதும், திங்கள் போற்றதும், மாமலை போற்றதும் என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல வாழ்த்து தமிழரின் வீட்டு மங்கள விழாக்கள், கோவில் திருவிழாக்கள் அனைத்திலும் விளக்கேற்றி வழிபடுவது முதன்மையாக இருந்திருக்கு. ஆதலால் ஆரியர் வருகைக்கு பிறகே தீபாவளியை தமிழர் கொண்டாடி வருவதாக கூறுவது ஏற்கத்தகாதது. தமிழரின் விளக்கு வழிபாட்டை பல கதைகள் கட்டி ஆரியர் திருத்திருக்கலாம் என்று கூறுவது ஓரளவுக்கு பொருந்தும். ஐப்பசி மாதத்துல அமாவாசை நாளில தீபாவளி கொண்டாடுவதை போலவே அடைமழை பெய்யும் கார்த்திகை மாதத்துல பௌர்ணமி நாளில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுகிறது. திருக்கார்த்திகை வட மாநிலங்கள்ல இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டுமே சிறப்பாக கொண்டாடப்படுவதும் அந்நாளில் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதும் குறிப்பிடத்தக்கது. தீபாவளி என்றதுமே நம் அனைவரும் நினைவுக்கு வருபவையெல்லாம் எண்ணெய் தேய்த்து குளித்தல், புத்தாடை அணிதல், பலகாரங்கள் தின்பண்டங்களை செய்து தின்று மகிழ்தல், அண்டை வீட்டாருக்கும் உறவினர்களுக்கும் கொடுத்து மகிழ்தல் ஆகியனதான். பொதுவாகவே தீபாவளிக்கு முன் நல்ல மழை பெய்து தமிழ்நாட்டுல ஆறுகள், ஓடைகள்ல நீர் பாயும். ஏரி, குளங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கும். அதனால் மக்கள் காலையிலேயே தலை முதல் கால் வரை வடிய வடிய எண்ணெய் தேய்த்து கொண்டு நீர்நிலைகளுக்கு சென்று நீராடுவது வழக்கம். நீராடிவிட்டு புத்தாடை அணியும் பழக்கம் வசதி படைத்தோரிடம் மட்டுமே இருந்தது. இந்நாளில் எல்லோருமே தங்கள் பிள்ளைகளுக்கு தீபாவளி நாள்ல அணிவதற்கு புத்தாடைகளை வாங்கி கொடுக்கின்றனர். மாத ஊதியம் பெறுவோர், போனஸ் பெறக்கூடிய தொழிலாளர்கள் கையில் அப்போது பணப்பழக்கம் இருக்கும் என்பதால் தீபாவளிக்கு 10 நாட்களுக்கு முன்பே கடைகளில் கூட்டம் நிரம்பி வழியும். ஒவ்வொருவரும் தங்கள் வசதிக்கு ஏற்றாற் போல ஆடைகளை வாங்கி சென்று அணிந்து மகிழ்கின்றனர்.
தீபாவளியையொட்டி கடைகள்ல ஆயத்த ஆடைகள் விற்பனை நடைபெறுகிறது என்றால் அதற்கு 3-4 மாதங்களுக்கு முன்பே ஆலைகளில் உற்பத்தியும் வேலையும் தொடங்கிவிடும். தீபாவளிக்கு சில நாட்கள் முன்பு வரை அவர்கள் இரவு பகலாக வேலை செய்கின்றனர். இதனாலேயே ஆயத்த ஆடை தயாரிக்கும் ஆலைகள் முதல் சிறிய கடைகள் வரைக்கும் அனைத்திலுமே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு தீபாவளி செலவுக்காக 1 மாத ஊதியம் அல்லது குறைந்தபட்சம் சிறுதொகை என்று போனஸாக வழங்கப்படுகிறது. அரசு அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ரயில்வேயில 78 நாள் ஊதியம் போனஸாக வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு மாநில அரசு 20 விழுக்காடு போனஸ் வழங்குகிறது. மத்திய மாநில அரசுகளிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் பணிபுரிவோர் உறுதியாக மதிப்பான போனஸை பெறுகின்றனர். இவர்கள் தவிர கட்டுமான தொழிலாளர்கள், கடைப்பணியாளர்கள், நாட்கூலி தொழிலாளர்கள் என அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் போனஸ் பெறாவிட்டாலும் தங்களுடைய தகுதிக்கேற்ப பணத்தை சிறுக சிறுக சேர்த்து சீட்டு கட்டி தீபாவளி என்று வெடிகள், புத்தாடைகள், இனிப்புகள் வாங்கி மகிழ்கின்றனர். முன்பெல்லாம் அரிசி, உளுந்து, பருப்பு, கோதுமை, வெல்லம், எண்ணெய் ஆகியவற்றை பயன்படுத்தி நம்முடைய வீட்டிலேயே பண்டங்களை செய்து தின்றும் உறவினர்களுக்கு அதை கொடுத்தும் நண்பர்களுக்கு கொடுத்தும் மகிழ்ந்ததும் உண்டு. மிக்சி, கிரைண்டர், எரிவாயு, அடுப்பு என புது புது வசதிகள் வந்த பிறகு இந்த நாள்ல வீட்டிலேயே பண்டங்களை செய்வது குறைந்துள்ளதாகவே கருத வேண்டியிருக்கு. தீபாவளி விற்பனைக்காகவே கடைகள்ல இனிப்பு வகைகள், கார வகைகள், முறுக்கு வகைகளை செய்து கண்கவரும் வகையில அடுக்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்கள் வசதிக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போன்று கிலோ கணக்குல வாங்கி சென்று தின்றும் பிறகு பரிசாக கொடுத்து மகிழ்கிறாங்க. தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய பணியாளர்களுக்கு குறைந்தது 1 கிலோவாவது இனிப்பு வழங்குகின்றன. தொழிற்சாலைகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் உழைப்பாளர்கள் தான் அச்சாணியே. அவர்கள் ஆண்டு முழுவதும் உழைத்தால்தான் தொழிலும் வணிகமும் வளர்கிறது, பெருமளவு லாபமும் ஈட்டுகிறது. இதனால் நிறுவன தலைவரின் மனத்தில் உள்ள ஈகை குணத்தை பொறுத்தளவுல அந்த லாபத்தில் ஓரளவு முதல் பேரளவு வரை தொழிலாளர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. தீபாவளி என்றாலே வெடிகளை கொளுத்தாமல் நிறைவடையாது இல்லையா? ஏழைகள் முதல் பணக்காரர்கள் வரை ஒவ்வொருவரும் தங்கள் தகுதிக்கேற்றார் போல வெடிகளை வாங்கி கொளுத்துவதும் உண்டு. ஒரே ஒரு பொட்டலம் வெடி வாங்கி அதை வெடிக்க செய்து மகிழ்வர் ஏழை குழந்தைகள். பல்லாயிரம் ரூபாய்க்கு ஓர் அட்டை பெட்டி நிறைய வெடிகளை வாங்கி இரவு முழுவதும் கொளுத்தி மகிழ்வர் வசதியடைந்தோர். வெடிகள்ல இருவகை வெடிகள் உள்ளன. ஓசை எழுப்பும் வெடிகள், ஒளிரும் வெடிகள். சிறு வயதுல இவற்றின் ஓசையிலும் வண்ண ஒளிகளிலும் ஈர்ப்பும் ஆசையும் கொண்டு வெடிகளை கொளுத்தி மகிழ்வோர் ஒரு கட்டத்துல ஒளி மாசுபாடு, காற்று மாசுபாடு ஆகியவற்றால இதை வெறுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஒரு காலத்துல பொட்டு வெடி, ஓலை வெடி, சரவெடி, மத்தாப்பு, சூளைவானம், சக்கரம் என இருந்த வெடிகள் இன்று 1000க்கும் மேற்பட்ட வகைகள்ல உருவாகியிருக்கு. தீபாவளியையொட்டி இந்த வெடிகளை வாங்கி பரிசளிப்போரும் இருக்காங்க. பெரும்பாலான நிறுவனங்கள் தங்கள் தொழிலாளர்களுக்கு வெடிகளை பரிசளிக்கின்றன. தீபாவளியையொட்டி ஓரிரு நாட்கள்ல வெடிகளை கொளுத்தி மகிழ்கிறோம். இந்த வெடிகளை தயாரிக்கும் தொழில் ஆண்டு முழுவதும் நடைபெறுகிறது. இதுல பல்லாயிரம் பேர் வேலை வாய்ப்பு பெறுகின்றனர். தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டாரத்துல தயாரிக்கப்படக்கூடிய வெடிகளுக்கு நாடு முழுவதும் பறந்து விரிந்த சந்தை உள்ளது. ஒளி மாசு, காற்று மாசு ஆகியவற்றை காரணம் காட்டி வெடிகளின் விற்பனைக்கும் அவற்றை வெடிக்க செய்வதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட போதிலும் தீபாவளி என்றால் வெடிகள் இல்லாமல் இல்லை. இதேபோல் திரைப்படத்துறையினரும் தீபாவளி நாள்ல புதிய புதிய திரைப்படங்களை திரையிடுவதை வழக்கமாக வச்சிருக்காங்க. இளைஞர்களில் ஒரு சாரார் தீபாவளி நாளில் வெளியாகும் திரைப்படத்தை முதல் நாள் முதல் காட்சியில பார்த்து விடுவதில் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. இதற்காக அதிகாலையிலேயே திரையரங்கில் காத்து கிடந்து கூட்ட நெரிசலும் வரிசையிலும் காத்து நின்று நைந்து பிதுங்கி திரையரங்கத்துக்குள் சென்று வருவது அவர்களோட வாழ்க்கையில ஆண்டுதோறும் நடந்து வருகிறது. முன்பெல்லாம் வழக்கமாக கடந்த 20 ஆண்டுகள்ல தீபாவளி என்றால் மது குடித்து சீரழிவது என்ற போக்கும் வளர்ந்திருக்கு. தமிழ்நாடு முழுவதும் அரசு மதுக்கடைகள்ல இத்தனை 100 கோடிகளுக்கு மது விற்பனை நடைபெற்றது என்றும் அதிலும் சென்னை, மதுரை, கோவை மண்டலங்கள்ல இவ்வளவு விற்பனை என்றும் காட்டுவது காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்களின் வழக்கமாகிவிட்டது. இது பண்பாட்டுக்கும் சமூகத்திற்கும் சீர்கேடு என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுவது இல்லை என்பது வருத்தமே. விழாக்களை கொண்டாட புராண கதைகளை காரணமாக கூறிய போதும் இவற்றின் பின்னணிகளை பார்த்தால் உற்பத்தி, ஊதியம், விற்பனை, லாபம், பயன்பாடு என்று ஒரு பொருளாதார சுழற்சியே
கொண்டே உள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பொங்கல், ஆடி, ஆவணி மாதங்கள்ல கோவில் கொடை விழாக்கள், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, தசரா, தீபாவளி, திருக்கார்த்திகை, ரம்ஜான், பக்ரீத், கிறிஸ்துமஸ், புத்தாண்டு என ஆண்டு முழுவதும் மும்மதத்தினராலும் பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. இவற்றை அடிப்படையாக கொண்டே பொருளாதாரமும் பண்பாடும் நாகரிகமும் வளர்ந்து வருகிறது. ஒவ்வொரு மதத்தினரும் தங்கள் விழாக்களுக்கு அடுத்த மதத்தினரின் கடைகளில் பொருள்களை வாங்குவதும், இனிப்பு பண்டங்களை அடுத்த மதத்தினருக்கு கொடுப்பதும் மனித நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் வளர்க்கின்றன. இந்த தீபாவளி திருநாளை எண்ணெய் தேய்த்து குளித்து, புத்தாடை அணிந்து, ஒளி விளக்கேற்றி, இனிப்பு காரம் முதலிய அறுசுவைகளில் பண்டங்களை உண்டும், நண்பர்கள், உறவினர்கள், அண்டை அயலாருக்கும் வழங்கி மகிழ்ந்தும் கொண்டாடுங்கள் என்று ஜெம் தொலைக்காட்சி சார்பில் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறோம். வெடிகளை கொளுத்தும் போது பருத்தி ஆடை அணிந்திருக்க வேண்டும், அருகில் தண்ணீர் வைத்திருக்க வேண்டும், தெருவில் போவோர் ஒருவர் மீது வெடிகளை கொளுத்தி போடக்கூடாது என்கின்ற பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று ஜெம் தொலைக்காட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இன்று போல் என்றும் உங்கள் வாழ்வு ஒளிமயமாகட்டும். மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.